ஹாய் ஆல் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வீக்கெண்டுன்றதால நான் சிஸ்டர்ஸ் எல்லாமே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த குழந்தைங்கள வச்சு நடந்த ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ் அண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் மூமெண்ட்ஸை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்டு வீடியோவை முழுசாக பாருங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் இப்போ தான் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அண்டு நாங்கள் எப்போவும் இந்த குழந்தைங்க கூட நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரிலாக்ஸ்டாகவே இல்லை. பட் ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குழந்தைங்கள வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை மாதிரி தான் என் தங்கச்சி இன்றைக்கி என் குழந்தைய வச்சு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் ஏஞ்சலும் இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்துட்டா. வந்த உடனே ஏஞ்சி வந்துட்டு நாங்கள் யாரும் பார்க்காத போது ஹாய் சொல்லிட்டா. எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு அண்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் ஏஞ்சலும் வீடியோக்குள்ளே வருவான்னு நான் நினைக்கிறேன். அம்மா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் பிள்ளை ஹாய் சொல்லு. பிள்ளை ஹாய். ஏஞ்சல் ஹாய். சே ஹாய் அம்மா. சே ஹாய். சே ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஏய் பா, இந்த பசங்களை வச்சிட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது. இங்க பாரு. சரி நம்ம சேனல்ல நீ கரெக்டா கிளீனா சொல்லணும். நம்ம சேனல்ல ஓகே. புவிலா ஹாய் சொல்லு. புவிலா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு ஏன் நம்ம கேதர் ஆயிருக்கோம்? இன்னைக்கு சாட்டர்டே, சோ வீக்கெண்ட், சோ கேதர் ஆயிருக்கோம். ஏன்னா வீட்லயே இருந்து ரொம்ப இவள ஏஞ்சல வந்து ஒரு 2 டைம் தான் நாங்க வந்து கேமரால காமிச்சோம். அவளும் வந்துட்டு கத்துட்டா ஹாய் சொல்றதுக்கு. அம்மா ஹாய் சொல்லு. பின்னாடி வந்து என் புள்ள வந்து தூங்கிட்டு இருந்தான், ஏஞ்சிட்டான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்ததால சோ நாங்க வந்து இன்னைக்கு வந்து குக் பண்ண போறோம். என்ன குக் பண்ண போறோம்னா, இன்னைக்கு நான் தான் குக் பண்ண போறேன் பிரியாணி. ஸோ அதுக்காக அம்மா வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. புதினா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு நாங்க எப்படி செய்ய போறோம் அப்படின்றத அந்த வீடியோல நான் காமிக்க போறேன். ஸோ காலையிலே பாத்தீங்கன்னா அம்மா வந்து டிஃபன் சுட்டு இருக்காங்க. ஹாய்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? தோசை. ஓகே ஓகே. யாருக்கு? உனக்கா இல்ல புவிலாக்கு? ஸோ புவிலாக்கு அம்மா தோசை சுட்டு இருக்காங்க. என்ன தொட்டுக்க? கார சட்னி. கார சட்னி வச்சிருக்காங்க, தோசை. அதுக்குள்ள இந்த பசங்க வேற அழுதுச்சுங்க. நான் போயிட்டு பாத்துட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸ்பெஷல் கார சட்னி, தோசை. எப்படி இருக்கு? ஆனா கல்யாணம் கோவப்படுவேன். ஆனா நம்ம அம்மா ரசம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு இப்போதான் அதோட அருமை தெரியுது. இல்லை கனிகா, உங்க அம்மா சாப்பாடு எப்படி இருக்கும்? உங்க அம்மா சமைக்கிறது எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? சித்தி சோட்டு தான் பிடிக்குமா? ஸோ காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு எங்க ஒர்க் பண்றான்னு கேளு. அவங்களுக்கு எங்க ஒர்க் பண்றாங்க? காஃபி டைம். ஏன் போன் டைம்? எங்க அம்மா கண்ணை கட்டி இருக்காங்க பாருங்க. ஸோ குழந்தைங்களெல்லாம் ரூம்க்கு அனுப்பிச்சிட்டு ஃபைனலாக நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரியாணின்றதால பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு பிரியாணிலாம் குக் பண்ணி முடித்ததுமே வந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்டு வீக்லி நாங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி மீட் பண்ணுறதால எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்டு நாங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம். அண்ட் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் தக்காளி கட் பண்ணலாம்.
பிரியாமா கரெக்டா போடு அரிசி. என்ன ஊத்திக்கலாம்? அம்மா பச்சை இதுதான் இல்லையா? அண்டு நாங்கள் பிரியாணி குக் பண்ணி சாப்பிட்றது வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக என்னால் எடுக்க முடியல. ஸோ ஃபோனில் சார்ஜர் வந்து என் பொண்ணு ஃபோனில் வந்துட்டு ரீல்ஸ் பார்த்து சார்ஜரே இறங்கிடுச்சு. ஸோ நான் குக் பண்ணதுமே வந்துட்டு பாதி தான் எடுத்தேன். அண்டு இன்றைக்கோட டே வந்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் போச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.